Hi friends, welcome to my channel. நம்ம சேனலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஜியோ குர்த்திஸ் வந்து ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூ தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக் குர்த்தி கலெக்ஷன் அப்படிங்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து என்னோட ஆஜியோ குர்த்தி எல்லாமே வந்து ஷோ பண்ணியிருந்தேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு எல்லா குர்த்திஸோட லிங்குமே வந்து கேட்டிருந்தீங்க. நானும் வந்து சொல்லியிருந்தேன் பார்ட் 2 வீடியோ போடும்போது அதில் வந்து எல்லா லிங்குமே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பார்ட் 2 வீடியோ. இதில் வந்து எல்லா குர்த்தியோட லிங்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க குர்த்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவாசா பிராண்ட் குர்த்தி தான். ஸோ நான் பை பண்ணும்போது இது வந்து ரயான் மெட்டீரியல். நான் வாஷ் பண்ண அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டைம் வந்து இந்த குர்த்தி வந்து போட்டு வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். வாஷ் பண்ண அப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா ரயான் குர்த்திஸ் வந்து எனக்கு காட்டனாக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த குர்த்தி வந்து ஃபஸ்ட்டு வந்து ரயானாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது வாஷ் பண்ண அப்புறமா காட்டன் குர்த்தியாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குர்த்தியோட பிராண்டுமே வந்து அவாசா தான். இது ஹேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மாடல் கொடுத்துருக்காங்க. ஒரு பட்டன் மட்டும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி எல்லாமே வந்து பார்க்கும்போது மெட்டீரியல் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரயான் மெட்டீரியல் தான். இது வாஷ் பண்ண அப்புறமே நீட்டாக தான் இருந்துச்சு, எந்த ஒரு இதுவுமே இல்லை. வாஷ் பண்ண அப்புறமும் அதே ரயான் கிளாத்தாக தான் இருக்குது. நெக் வந்து ரவுண்ட் நெக் கொடுத்துருக்காங்க. எந்த குர்த்தியுமே நான் இப்போ காமிக்கிற குர்த்திஸ் எல்லாம் எதுவுமே வந்து டிரான்ஸ்பரண்டாக இல்லை. ஸோ எல்லா குர்த்திஸோட லென்த்துமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயே வந்து கொடுக்குறேன். மோஸ்ட்லி வந்து நான் எல்லாமே எஸ் சைஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குர்த்தியுமே அவாசா பிராண்ட் குர்த்தி தான். ஆல்ரெடி இது ஒரு வீடியோவில் கூட வேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நெக்கில் வந்து எதுவுமே ஆல்ரெடி ஒரு ஓப்பனில் தான் கொடுத்துருப்பாங்க. ஹேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட லென்த்துமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ இந்த குர்த்தியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பை பண்ணும்போது ரயான் மெட்டீரியலாக தான் இருந்துச்சு. ஸோ வாஷ் பண்ண அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து காட்டனாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. குர்த்திஸ் வந்து நம்ம கரெக்டான சைஸ் வந்து செலக்ட் பண்ணும்போது லென்த் எல்லாமே உங்களுக்கு நீக்கு கீழே தான் இருக்கும். ஸோ அதனால் லென்த் வந்து கம்மியாக இருக்குமோ அப்படிலாம் நீங்கள் எதுவுமே நினைக்க வேண்டாம். லென்த் எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் இதுவும் வந்து அவாசா பிராண்ட் குர்த்தி தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைம் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஆனால் என்ன அப்படின்னா கலர் வந்து கொஞ்சம் போச்சு. அதாவது தண்ணியில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வாஷ் பண்ணணும். அப்படி இல்லாட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கலர் போகுது. இது ஹேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிங்க் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்டர் கொடுத்து அதில் வந்து கோல்டு கலரில் வந்து பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்தி வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஒரு பிரிண்ட் மாடல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்லேயும் சேம் மாடல் தான். நம்ம வேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுவும் வந்து கிளாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரயான் மெட்டீரியல் தான். வாஷ் பண்ண அப்புறமே நமக்கு கிளாத் வந்து அப்படியே தான் இருக்குது. பட் என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து கலர் போகுது. ஸோ இந்த மாதிரி கலர் போகக்கூடிய குர்த்திஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப நேரம் தண்ணியில் வைக்காமல் உடனே வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லாட்டி எல்லா குர்த்திஸ்லேயுமே அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த குர்த்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அம்பர்லா டைப் குர்த்தி தான். இது பிராண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷியாகி பிராண்டு. நெக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிரர் வச்சு வந்து ஒரு சின்ன ஒர்க் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து சேம் மாடல் தான். இது வந்து பார்க்குறதுக்கு ஸ்லீவ்லெஸ் மாதிரி இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்டான ஸ்லீவ் வந்து நமக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ்லெஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா குர்த்திஸ்க்குமே ஷார்ட்டாக வந்து ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில குர்த்திஸ்க்கு மட்டும்தான் ஸ்லீவ் வந்து உள்ளே இருக்காது. பேலன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் ஸ்லீவ் வந்து கண்டிப்பாக அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அம்பர்லா டைப் தான். நமக்கு சைடில் ஸ்லிட் எதுவுமே வராது. ஃபுல்லாகவே க்ளோஸில் தான் இருக்கும். ஸோ இந்த குர்த்தி நான் இன்னும் வேர் பண்ணல. இப்போ தான் வந்து புதுசாக வந்து பை பண்ணியிருந்தேன். இது மட்டும்தான் நான் காமிச்சதுல இது மட்டும்தான் வந்து நியூ குர்த்தி. மீதி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3-4 டைம்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ வாஷ் பண்ண அப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குர்த்திஸ் குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. சில ரயான் குர்த்திஸ் மட்டும்தான் காட்டனாக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த குர்த்தி கூடலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித் மாஸ்கோட வந்துச்சு. மாஸ்க்கு வந்து பாருங்கள் சேம் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சேம் கலர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா குர்த்தியோட லிங்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த குர்த்திஸ் எல்லாமே நைட் டைமில் அந்த மாதிரி தான் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.